பாத்துட்டாருன்னா ஏண்டா உங்க அப்பா என்ன வேலை வெட்டி இல்லாம ரோடா நின்று டண்டக்கு ஆடிட்டு இருக்க போறாரா? வாடா பாத்துக்கலாம். ஆம்பளை புள்ள பெத்த ஒரே காரணத்துக்கு தான் உங்க அப்பா உன்னைய ஊருக்கே வர சொன்னாப்ல. அவர் நடந்து வர வேகத்தை பார்த்தா நீ என்ன சொன்னாலும் எடுபடாது. நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த குழந்தைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாயங்காலத்துக்குள்ள மாத்திடுறேன். மில்லேருந்து ஃபோனு. ஹலோ, அது ஏமாத்தலான்னு பார்க்குறானு போட்டுரு. வாடா என் சிங்க குட்டி. அப்புறம் அப்பாவே வந்துட்டாரு உங்களை கூட்டு போறதுக்கு. நீங்க ஜாலியா போயிட்டு இருங்க. முன்னாடி நான் சாப்பிட்டு சாயங்காலமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன்டா. நீ எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. என்ன சார் விளையாடுறீங்களா? ஐயோ சார் 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 தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அவங்க அப்பா வேற ஆண் வாரிசு பிறந்துருச்சுன்னு ஊர் சனம் அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. அவரை சமாளிச்சுதான் சார் எப்படியாவது குழந்தைய வெளில கூப்பிட்டு வரணும். இன்னைக்கு சாயங்காலம் வரலையும் டைம் கொடுத்தா எப்படியாவது குழந்தைய கொண்டு வந்து மாத்திடுறோம் சார். சரிங்க சார், குழந்தைய மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க சார், பத்திரமா பாத்துக்கிறோம். இதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? குழந்தை கைக்கு வர வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் சார். எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு சீக்கிரமாக என் குழந்தைய கையில் கொடுத்துருங்க சார். ஓகே சார். அப்பாடா, என்னாச்சு? இவன் பண்ண லூசுத்தனத்தினால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வண்டி தள்ளுங்க போகலாம் வாங்க. அப்பா தட்ட கூட உங்க பேத்தி வாய் மேல போடாப்பா. வாடி தங்க வாடி தங்க வாடி. கலப்புறம் பண்ணாரு தெரியல, எந்த வாடை வருது. சை தர்றா. அது உன் குழந்தையா? ஆமா. ஏண்டா? அப்ப இது ஏன் முன்னாடிதான் ஏன் வாயில வச்சுக்கிற? ஒரு வெள்ளை குக்கு கரடி காம்பினேஷனா? நானும் போற துபாய் போ. உங்க லைனை பொண்ணு வச்சு உட்காந்துக்கிறானுங்க. வயிற்று பிடிச்சது.